ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. கலியுகமதில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைதனை அமைத்த அகத்தியன் சபைதனில் அகத்தியனாய் அமர்ந்த வாழை சித்தனை வாழ்த்த பரந்தாமனின் 10வது அவதார நிலையாய் கல்கி அவதாரமாய் யாம் சிவமகா வாழை சித்தன் சிவசபை ஆசானை வாழ்த்த வந்தமர்ந்தோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்தோம். ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற்ற சித்தனாய் அந்நூலாய் அமர்ந்த சித்தனாய் வந்த அமர்ந்தோர் அகமதில் அரியாசனம் விட்டு அமர்ந்த சித்தனே நீர் வாழி. ஈசனுக்கு உரு வேண்டும், ஈசனுக்கு ஒரு உருவம் வேண்டும், அவ்வுருவம் எம் உருவம் என்று அனைவருக்கும் எடுத்து காட்டி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. ஆதி இறைநூலது இவ்வையமதில் இறங்கிய நாள் தொட்டு யுகமதை மாற்றுகின்ற அரும் பணிதனை இகலோகமதில் இணைந்து செய்கின்ற இறை சபை ஆசானே நீர் வாழி. எவருக்கு கிட்டும் உயர் ஞானம் அது அடைவது உயர் கடின நிலை பயிற்சிகளின் மூலமாக என்று உலகமது நம்பிக்கொண்டிருக்க, நம்பி வந்தோர் யாவருக்கும் உயர் ஞானமதை அவரவர் சரணாகதியின் பால் மிக எளிமையாக எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர் வாழி. வாழும் குருவாய் வையகத்தில் வாழும் சிவமாய் அமர்ந்த சித்தனே வாழி. அரியும் அரணும் ஒன்றென்று அகிலமதில் எடுத்துரைக்க, நெற்றிதனில் குறுக்காக ஒரு கோடும் நெடுக்காக ஒரு கோடும் அமைத்து அதனை இயல்பு நிலையில் காட்டிய சித்தனே நீர் வாழி. அவ்வாறு அரியும் அரணும் ஒன்றென்று உரைத்த சித்தனுக்குள் வாழும் குருவுக்குள் அரியும் அரணும் வாழ்கின்ற அந்நிலைதனை தம்மை நாடுகின்ற சீடர்கள் யாவரும் உணரச் செய்கின்ற சித்தனே வாழி. அர்த்தநாதீஸ்வரனாய் அரியாய் அரணாய் இவ்வாசி பெருநாள்தனிலே சீடர்கள் யாவருக்கும் எப்பொழுதும் நீர் அவ்வாறே அவரவர் சரணாகதியின் பால் உண்மை நிலைதனை அவர்களுக்கு காட்சியாக காட்டி இறை சபையின் மாண்புதனை இயல்பு நிலையில் வாழும் குருவாய் தூள உடல் கொண்டு அவர்களுக்குள் தூசியாய் இருக்கின்ற அகமதை அளிக்கின்ற உயர் ஞானமதையும் எடுத்துரைக்கின்ற தூள உடல் கொண்ட இறை சபை ஆசானாய் அமர்ந்த சித்தனே நீர் வாழி. ஆதி இறை நூலது அது இவ்வுலகுதனை மாற்றுகின்ற அரும் ஆயுதமாய் உம் கைதனில் வாழும் குருவாய் உம் அகமதில் அழியா ஞானமதை உள்ளுக்குள் நீர் கொண்டதினால் அது உம்மை கொண்டு அமர்ந்த அந்நிலைதனை இவ்வுலகமதில் அனைவரும் எம் நிலைதனை அடைய வேண்டும் என்று அனைவருக்கும் நூல்தனை கொடுக்கின்ற கொடை வள்ளலே நீர் வாழி என்று வாழ்த்தி, கல்கி அவதாரமாய் தசமாவது அவதாரமாய் யாம் வாழ்த்த ஆழ்வார்கள் வாழ்த்தினார்கள். நாயன்மார் வரிசைதனில் உம்மை வாழ்த்த அகல பாதாள கங்கா நதிநீரிலே கங்கை சூழ அமர்ந்த சித்தனை வாழ்த்த வாழை சித்தனை வாழ்த்த நமிநந்திதனை யாம் அழைத்து அமர்கின்றோம் வாழை சித்தன்.
அகல பாதாள கங்கா நதிநீர்தனில் ஜோதி உருகொண்ட சித்தனாய் பெரும் ஒளிகொண்ட தவச்சித்தனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைதனில் சிவமாய் அமர்ந்த வாழும் குருவாய் வாழும் சிவமாய் அமர்ந்த சித்தனை வாழ்த்த அச்சிவத்தை தன் பக்தி நிலையினால் அடைந்தோம் என்று எண்ணாது அவன் நினைத்த நிலையினால் அவன் எம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவன் ஆற்றிய திருவிளையாடல்தனினால் அவனை யாம் அடைய எமக்கு அவன் கொடுத்த அந்நிலை அவன் எமக்கு கொடுத்த அந்நிலைக்கு யாம் சிவமாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் திருவடிதனை வழங்கி உம்மை வாழ்த்த வந்தமர்ந்தோம் நமிநந்தி யாம். நீரினால் தீபமேற்றி விளக்கேற்ற நெய்யில்லாது யாம் அலைந்தோம் அத்திருவாலயம்தனில். அப்பொழுது நீரை எடுத்து நீர் விளக்கேற்று அது எரியும் என்றுரைக்க ஈசனின் அருளினால் அது நடந்தேற நாயன்மார் வரிசையில் இன்று எமரை அமர வைத்தான் ஈசன். ஈசனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தன் இன்று எம்மை அருகில் அமர வைத்து அவனை வாழ்த்த அவ்வாழ்த்தும் நிலைதனை எமக்கு கொடுத்த அந்நிலைக்கு திருவடிதனை வணங்கி வாழ்த்துகின்றோம். நீர்தனை ஊற்றி தீபம்தனை எரித்தோம் அந்நிலை போல் அகல பாதாள கங்கா நதிநீர்தனில் கங்கை சூழ நடுவில் தீபமாய் அமர்ந்த ஜோதி சித்தனே நீர் வாழி. இது எவருக்கு கிட்டும் யாம் அடைந்த எமக்கு ஈசன் நீர் இவ்வாறு இருக்க வேண்டும் நிலையது எம் நிலைதனை போற்ற இவ்வாறு இருக்க வேண்டும். நீரினால் விளக்கேற்ற வேண்டும். அப்பொழுது ஈசனின் திருவிடையாளதனை ஒவ்வொருவனும் உணர்ந்து கொள்வான் என்று எமக்கு அன்று கொடுத்த அந்நிலைப்படி நமிநந்தியாய் யாம் எம் பணிதனை ஈசன் அருள் கொண்டு செய்திருக்க இன்று ஈசனாய் எமக்கு எந்நிலையினால் கிட்டியதோ நீர் சூழ தீபமெரிய நீர் சூழ இன்று தீபமாய் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்க இதுபோன்ற ஓர் இணையான ஓர் ஊமைதனை எடுத்து உம்மை வாழ்த்த எமக்கு வாய்ப்பளித்த சித்தனே நீர் வாழி. ஆதி இறை சித்தனாய் அருந்தமிழில் உரைக்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனாய் அருமுகனாய் எம் சிவமாய் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்த சித்தனே வாழி. தச அவதாரங்களாய் பரந்தாமனின் தச அவதாரங்கள் என்று உரைக்கின்ற வேளைதனில் பரந்தாமன் எடுத்த அவதாரங்களோ எண்ணிலடங்கா 10 அவதார நிலைகளையே இங்கு அனைவருக்கும் முதன்மையாக எடுத்துரைக்கின்ற காலமதில் பரந்தாமன் எடுத்த அனைத்து அவதார நிலைகளையும் ஒரு நிலை கூட தவறாது அனைத்து அவதார நிலைகளையும் உள்ளடக்கிய சித்தனே
பரந்தாமனாய் அமர்ந்த சித்தனை இன்று நாயன்மாராய் அமர்ந்தவன் வாழ்த்துகின்றோம். அரியாய் அமர்ந்த சித்தனை அரண் வழியில் நடந்த நாயன்மார்கள் வரிசையில் இன்று நமிநந்தி உம்மை வாழ்த்துகின்றோம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இதற்கு மேல் என்ன வேண்டும்? அரியும் அரணும் ஒன்றென்பதை உலகிற்கு எடுத்துரைக்க நாயன்மார் வரிசைகளில் இன்று நமிநந்தியாய் யாம் அமர்ந்திருக்க இன்று பரந்தாமனாய் அமர்ந்த சித்தனை யாம் வாழ்த்துகின்றோம். இந்நிலையே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒன்று, அரியும் அரணும் ஒன்று, இரண்டும் வேறல்ல, இரண்டும் இறையே, இறை பேர் ஆற்றலே, இறையாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே இன்று இரு ஆற்றலையும் ஓர் ஆற்றலாய் வந்தமர்ந்த அதனை கொண்டமர்ந்த பெரும் சித்தனாய் இவ்வையமதில் அமர்ந்தவன் இவனென்று எடுத்துரைக்க இந்நிலையை விட எந்நிலை கிட்டிடும். அது எமக்கு இன்று கிட்டியதற்கு வழிவகுத்த வாழை சித்தனே நீர் வாழி. நாயன்மார்கள் ஆழ்வார்களை அரியை வாழ்த்துவதா? அவனவன் எடுத்துரைப்பான். ஆனால் அனைவரும் அன்பென்ற ஒற்றை நிலைதனில் இருக்கின்றோம் என்பதை உலகறிய எடுத்துரைக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று நமிநந்தி உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். ஆதி இறை நூலது இன்று அண்டமதை ஆளுகின்ற பெரும் நூலாய் வளர்ந்திருக்க, இது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்க, இந்நூல் பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்க, அப்பிரபஞ்சமே இன்று ஆசானாய் வாழும் குருவாய் வையமதில் தூல உடல் கொண்டு அனைவர் முன்னிலையிலும் வந்தமர்ந்த பிரபஞ்ச சித்தனே நீர் வாழி. உம் நிலையது உயர்நிலை. உம்மை தன்னுள் உயர்நிலையில் வைத்தால் அவனவன் உயர்வான் என்பதற்கு உதாரணங்களை எடுத்துரைக்க வைத்த சித்தனே நீர் வாழி. ஒவ்வொரு அதிசயங்கள் சிவசபைதனில் நடந்து கொண்டிருக்க, அவ் அதிசயங்களும் அற்புதங்களும் சிவமகா வாழை சித்தனின் பேராற்றலினால் நிகழ்கின்றது என்பதை அனைவருக்கும் எடுத்துரைக்க உயர் சீடர்களை சூழ் அமர்த்திய சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி. அதிசயங்கள் நடத்துபவன் ஈசன். அவ் ஈசனாய் அமர்ந்தவன் நீரென்று உம்மை வாழ்த்தி, இவ்வாசி நாளில் உம்மை வாழ்த்தி அகமகிழ்வோடு யாம் நமிநந்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.